வெல்கம் டு அட் பிரபா பிரக்யா சேனலுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ போல் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 11ல் இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து வெயிட் செக் பண்ணி பண்ணலான்னு பார்த்தா வெயிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெயிட்டு 86.3 இருந்துச்சுங்க. ஸோ உண்மையிலேங்க நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சமாக லெமன் டீ குடிச்சுக்கோங்க. நான் இந்த லெமன் டீயில் கொஞ்சமாக டீத்தூள், இது கூட நாடு சர்க்கரை இதெல்லாம் பிழிஞ்சு தாங்க போட்டிருக்கேன். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சமாக லெமன் டீ குடித்த பிறகு நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி எடுத்திருக்கேங்க. ஸோ சப்பாத்தியே நம்மளுக்கு கொஞ்சம் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ 11 மேலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலான்ட்டு நான் இன்றைக்கி என்ன ஃப்ரூட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு இந்த டயட் பீரியடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் மெலன், அப்புறம் குக்கும்பர் இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இதுலேயே வந்து வாட்டர் வந்து நிறையா இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த வயிறு வந்து எப்பயுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கும்பர் எடுத்துக்கோங்க, இல்லை வாட்டர் மெலன் சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ மதியம் லஞ்சும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் குழம்பு எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி லஞ்சில் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதாவது ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய இந்த பயிறு ஐட்டம்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம டயட் இருக்கிறப்ப பசியனால் இந்த இதெல்லாம் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டும் கூடங்க. இந்த மாதிரி ப்ரோட்டீன் இருக்கிற சாப்பாடெலாம் சாப்பிட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ஒயிட் ரைஸ் வந்து எடுக்கலாமா நம்ம டயட் இருக்கிறப்ப வெயிட் லாஸ் சேலஞ்சில்ன்னு கேட்குறீங்க. ஸோ எடுக்கலாங்க. நம்ம வந்து இந்த ஒரு வேளை மட்டும் தான் எடுக்க போகிறோம். அது கொஞ்சமாக தான் எடுக்கிறோம். ஸோ ஒரு வேளைக்கு வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸ் பதிலாக நீங்கள் வேறு எதுவும் அதாவது சிவப்பு அரிசி, இந்த மாதிரி வரகு அரிசி இந்த மாதிரி சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. ஸோ அது மாதிரியும் சாப்பிட்லாங்க. ஸோ ஒயிட் ரைஸு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இடையில பார்த்திங்கன்னா அப்பப்போ தண்ணி நிறையா குடிச்சிக்கோங்க. கொஞ்சம் வார்மாக இருக்கிற வாட்டராக குடிங்க. அதுக்காக ரொம்ப ஹாட்டாகவும் குடிக்க வேணாம், ரொம்ப கூலிங்கான வாட்டரும் குடிக்காதீங்க. கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி வாட்டரும் குடிச்சிக்கோங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 தோசை, இது கூட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி வச்சுருக்கேங்க. ஸோ 2 தோசையோடு நான் இன்றைக்கி டின்னரை முடிச்சிட்டேங்க. ஸோ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 11 உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட நீங்களும் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடுங்க.